மேடமோட ஹிடன் டேலண்ட் என்ன சார்? ஹிடன் டேலண்ட் அவங்கள பார்க்குறப்ப எல்லாருமே இப்போ இந்த குக் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய இடத்துல பேசியாச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். அவள் எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டை ஃபுல்லாக கூட்டி தொடச்சி, வாசலெல்லாம் கூட்டி தொடச்சி, கோலம் போட்டு, அந்த குங்குமம்லாம் வச்சு அந்த வாசலில், அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூஜை போட்டு, இது சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக புகையாக வச்சு, அதுக்கப்புறம் விரதம் இருந்து இந்த சாமி ஒரு கோயில் கூட மிஸ் பண்ணாமல் போகிறது. அதுக்கப்புறம் எந்த பண்டிகை வந்தாலுமே அந்த பண்டிகையை ரொம்ப இதாக எடுத்து ரொம்ப பக்தியோடு அதை பண்ணி ரொம்ப கரெக்டாக இருப்பான் அந்த சமயத்தில். வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் போட்டு வாசலுக்கு இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது பாவனையை பற்றி. சார் ஹைதராபாத்ல இருந்துட்டு ஏதோ எங்க ஊர் சைடு கிராமத்துல இருக்கிற மாதிரி அவளை பார்க்குறப்போ மாடர்னாக இருக்காங்கல்ல, இல்லை அவள் அப்படி இல்லை, மாடர்னாக வெளியிலலாம் சுற்றுவா, பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர். எனக்கு வந்து ஷாக்காக இருக்கும் என்னென்னா, ஜனவரியில் பொங்கலுங்கிற, பிப்ரவரியில் வந்து தைப்பூசங்கிற, அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஏதாவது ஒன்று வந்துடும், ஏப்ரலில் ஒன்று வந்துடும், இப்போ இது வரும் இல்லையா, வரதட்சுமி விரதம் ஒன்றுவா, விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவா, உகாதிக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க, தசரா செலிப்ரேட் பண்ணுவா, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவா. இப்போ கூட இடையில என்ன ஒன்று வந்துட்டு போச்சு, சங்கராந்தி. சங்கராந்தினா பொங்கல். ஓகே, அது சங்கராந்தி. ஓகே, அதெல்லாம் ஒன்று மாசம் ஒன்று வந்துடும். அது 3 நாள் செலிப்ரேஷன் எங்களுக்கு சங்கராந்தி. ரைட். அப்போ அதெல்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக இருந்து அப்படி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது ஹேபிட் ஆயிருக்கு. லைக் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் காலையிலவே எந்திரிக்கணும். அதில் 3 பொண்ணு குழந்தைங்க, அது 2மே ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்ன வரைக்கும் அதெல்லாம் பண்றீங்கல்ல நீங்க? ஆமா, நான் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஆனா உங்களை பார்க்கும்போது பண்ற மாதிரி அதான் சொல்ற மாதிரி. நான் இதெல்லாம் பண்ணி காலையிலவே குக்கிங் பண்ணிட்டு ஜிம்க்கு போய் ஜிம்ல வந்து குளிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா என் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர். சூப்பருங்க. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.